ஹாய் கார் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஓகே பட்ஜெட்டில் நம்ம ஓரளவு எல்லாத்தையுமே யோசித்து ஒரு கார் வாங்கிட்டோம். இப்போ அந்த கார் வாங்கி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, இல்லை மாதமோ ஒரு 1 மந்த்தோ வாட் எவர் ஃபியூ மந்த்ஸோ ஆயிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு ஏதோ கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக தோணலை. அப்போ அதை எப்படி டேலி பண்ணுறது, அதாவது பெட்டர் பண்ணிக்கிறது நம்ம அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஜஸ்ட் ரேண்டமாக சில பாயிண்ட் சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம காரோட பவர் ஃபீல் பண்ணணும். அப்புறம் அஃப்கோர்ஸ் மைலேஜ் பிடிச்சவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயம் பண்ணணும். அப்புறம் அன்எக்ஸ்ப்ளோர்டு ரீஜியன்ஸ், நம்ம போகாத இடத்துக்கு போகணும். அப்புறம் கார்லேயே வர்ற ஆடியோ, ஆமாம் ஸ்பீக்கர்லாம் சரியில்லை, எப்படியோ ஒன்று வாட் எவர் இட் இஸ், அந்த ஆடியோவில் ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணணும். அப்புறம் நம்மளோட காரோட பாசிட்டிவ்ஸ், யூனிக்கான ஒரு பாசிட்டிவ்ஸ் இருக்கும், அதை நம்ம பார்க்கணும். அண்ட் தென் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது, அது கடைசியாக நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ எலாபரேட்டாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம காரோட பவரை நம்ம ஃபீல் பண்ணணும். ஓகே, இப்போ நான் என்கிட்ட ஆல்டோ தான் இருக்குது, இல்லை என்கிட்ட வேகனார், நான் பேசிக் கார் தான் சார் வச்சுருக்கேன், இல்லை நான் செடான் ஃபோக்ஸ்வேகன் விர்ச்சூஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், அந்த கார் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பிடிக்கும், இல்லை எனக்கு BMW கார் பிடிக்கும், இல்லை ஏதோ ஒரு கார், இல்லை எஸ்யூவின்னு வச்சுக்கிட்டா கூட அதில் ஏதோ ஒரு கார்னு வச்சுக்கோங்களேன், அந்த கார் தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் நான் பட்ஜெட்டில் கடைசியாக நான் வாங்கினது ஹுண்டாய் எக்ஸ்டர், அப்படி இல்லைன்னா டாடா பஞ்ச், இல்லை வேறு ஏதோ ஒரு கார், சின்ன கார், ஓகே அந்த கார் தான் நான் வச்சிட்ருக்கேன் அப்படின்னாலும் அந்த காரில் நம்மளோட காரோட பவர், இன்ஜின் பவரை நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அந்த ஃபுல் பொட்டென்ஷியல் பவரை நம்ம ஃபீல் பண்ணுறது கிடையாது. அப்படின்னா என்ன சார் சொல்கிறீங்க, நம்ம அப்படியே பயங்கர ஃபாஸ்ட்டாக போகணும்னு சொல்கிறீங்களா? அப்படி கிடையாது. இப்போ நம்ம காரில் நம்மளுக்கு மொத்தமே 5 கியர்ஸ் தான் இருக்குது. 5 கியர் கார் தான். நம்ம ரிவர்ஸ் கியர் செப்பரேட்டாக விட்டுருங்க, 5+1 வச்சுக்கோங்க. அப்படின்னா நீங்கள் 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் பொதுவாக நம்ம 5th கியர் போட்டு தான் போயிட்டுருப்போம் இல்லையா? அட் டைம்ஸ் நீங்கள் ஓவர்டேக் பண்ணும்போது நம்ம லோவர் கியர் பண்ணி பண்ணுறதா இருக்கும். ஸோ நிறைய பேர் அதே கியர்லேயே நம்ம ஓவர்டேக் பண்ணுவோம். ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் லோவர் கியர் ஒரு 4th கியராக போட்டுக்கோங்க. 5வது கியரில் போயிட்டுருக்கீங்கன்னா 4th கியருக்கு வாங்க, அதுலேருந்து ரைஸ் பண்ணி ஓவர்டேக் பண்ணுங்கள். உங்களோட கார் பரவாயில்லையே, கொஞ்சம் நல்லா போகுதே அப்படின்றது உங்களுக்கே ஃபீல் ஆகும். அப்போது நீங்கள் இது மாதிரி எப்பயாச்சும் ஒரு டைம், எப்பவுமே எப்பயாச்சும் ஒரு டைம் அந்த மாதிரி நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்கள். உங்கள் காரோட பவரே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போது பரவாயில்லையே, நம்ம கார் நல்லா தானே இருக்குது, ரொம்ப மோசம்லாம் கிடையாது அப்படின்ற ஃபீல் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். அண்ட் மெயினாக இந்த மாதிரி ஹைவேஸ் லாங் டிரைவுக்கு கொஞ்சம் போங்க. நான் மொத்தமே 50 கிலோமீட்டர் போவேன், 100 கிலோமீட்டர் தான் போவேன், இல்லை 200 கிலோமீட்டர். பட் அந்த 200 கிலோமீட்டருமே ஒரு மாதிரி ரெகுலர் ரோட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அந்த கொஞ்சம் முடிஞ்ச அளவு கொஞ்சம் லாங் டிரைவ்ஸ் உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு போக முடியும் அப்படின்னா அந்த மாதிரி போங்க. அப்படி போகும்போது நான் சொன்ன மாதிரி கியர் டவுன் ஷிஃப்ட், அதாவது ஒரு கியர் குறைச்சி, இல்லை சம்டைம்ஸ் 3rd கியர் கூட அப்படி நல்லா ஒரு ரைஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா காரோட புல்லிங் பவர், அது ஆர்பிஎம் கொஞ்சம் ஹையில் போய் போனீங்கன்னா உங்களோட காரோட பவரை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அது உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு ஃபீலை கொடுக்கும். ஓகே, ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ஃபீலை கொடுக்கும். அண்ட் தென் இது ஒரு பாயிண்ட்டு. ஓகே, காரோட பவர் ஃபீல் பண்ணுறதுக்கு இப்போ டர்போ பெட்ரோல்ஸ் எல்லாம் நிறைய கார் வந்துருச்சு. டர்போவில் டீசல்ஸ் எல்லாமே இப்போ டர்போ டீசல் தான். பட் இப்போ பெட்ரோல்லையே டர்போ பெட்ரோல் கார்ஸ் வந்துருச்சு, நல்ல பவர்ஃபுல்லாலாம் இருக்கும். பட் இப்போ நம்ம பட்ஜெட்டில் வாங்கியிருக்கும் போது நம்மள்கிட்ட இருக்கிறது நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட், அதாவது பேசிக்கான பெட்ரோல் கார் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கார் ரொம்ப பவர்ஃபுல்லாலாம் இருக்காது. பட் அதுலேயே நம்ம கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு கியர் டவுன் பண்ணி அப்படி பிக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஓவர்டேக் பண்ணணும், இல்லை ஒரு டேர்னிங்கில் ஒரு கார்னரில் திரும்புகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் ஒரு டவுன் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு
அப்படியே ஒரு 70லேருந்து 90 வரைக்கும் கூட 4th கியர்லேயே வந்துட்டு அதுக்கப்புறம் 5th போட்டு பாருங்கள். அந்த அந்த காரோட ஒரு பவர் ஃபீல் பண்ணுவீங்க. அஃப்கோர்ஸ் மைலேஜ் ட்ராப் ஆகும், பட் அந்த பவர் ஃபீல் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். என்ன எப்பயாச்சும் தான். ஓகே, கம்மிங் டு த செகண்ட் பாயிண்ட். இப்போ மைலேஜ் நம்ம முக்கியமான பாயிண்டே தான் இல்லையா? மைலேஜ். அப்போ மைலேஜுக்கு எப்பயாச்சும் ஒரு டைம், இப்போ நான் போயிட்டுருக்கேன் பாருங்கள், அப்படி மெதுவாக 66 இது சும்மா போயிட்டுருக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு 70-80 அந்த ஸ்பீட்னு வச்சுக்கோங்க. யூஸ்வலாக எந்த காராக இருந்தாலும் சரி 70 to 80 அப்படின்ற ஒரு ஸ்பீடை ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல மைலேஜ் கிடைக்கும். அதோட டாப் கியர் ஓவர் டிரைவ்னு சொல்லுவோம். அந்த கியரை போட்டு டாப் கியரை போட்டு 5வது கியரோ இல்லாட்டி 6வது கியர் இருக்கிற காரனா 6வது கியரோ போட்டு 70 to 80 போனீங்கன்னா, ஏசி போடாமல் போனீங்கன்னா நல்ல மைலேஜ் கிடைக்கும். ஏசி போட்டிங்கனாலும் நல்லா தான் கிடைக்கும். ஓரளவு கொஞ்சம் குறையும். ஏசி போட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கண்டிப்பாக ஒரு ட்ராப் இருக்கும். ஒரு 1 to 2 km/L ஒரு ட்ராப் இருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு 70 to 80 ஒரு அது மட்டும் கிடையாது, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. டிராஃபிக் இருக்கக்கூடாது, ரொம்ப டிராஃபிக், ஹெவி டிராஃபிக் இருக்கிற ரோட்டில் போயிட்டு 70 to 80 போக முடியாது. நம்ம ரொம்ப லோ ஆகி அப்பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டெடியாக போகிற மாதிரி ஒரு மார்னிங் டைம், ஏர்லி மார்னிங் டைம் நீங்கள் கிளம்பி போகிறீங்க, ஊருக்கு எங்கேயோ போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் இதை ட்ரை பண்ணலாம். அப்படின்ற மாதிரி இந்த மெத்தட் எப்பயாச்சும் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி ட்ரை பண்ணி நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது உங்கள் கார் டேங்க் டு டேங்க் மெத்தட்னு சொல்லுவோம். ஃபுல் டேங்க் பண்ணிவிட்டு இந்த பிரிம் வரைக்கும் பண்ணிக்கோங்க. ஆட்டோ கட் ஆகும், பட் ஆட்டோ கட்டை தாண்டி நீங்கள் அந்த பிரிம் வரைக்கும் கூட ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் அந்த ட்ரிப் ஒரு 200 கிலோமீட்டர்ஸோ ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அது முடிச்சுட்டு அகைன் அந்த பிரிம் வரைக்கும் ஃபில் பண்ணி பார்த்து நீங்கள் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் டிவைடட் பை எவ்வளோ பெட்ரோல் வந்து இப்போ ஃபில் பண்ணியிருக்கோம். அதுதான் டேங்க் டு டேங்க் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்யூரேட் மைலேஜ் உங்களோட கார் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்றது தெரியும். அப்போ அப்படி தெரியும் போது உங்களுக்கு அது ஒரு பயங்கரமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். ஏப்பா நம்ம கார் இவ்வளோ மைலேஜ் கொடுக்குதே, பரவாயில்லையே அப்படின்றது. பட் அஃப்கோர்ஸ் அது வந்து ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள் எவ்ரி டைம். ஏன்னா அதே மாதிரி நம்ம எப்போவுமே ட்ரைவ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ அது ப்ராக்டிக்கலி பாசிபிள் கிடையாது தான். பட் எப்பயாச்சும் ஒரு டைம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி உங்களோட காரோட ஃபுல் பொட்டன்ஷியல் மைலேஜ் கொடுக்கறது இந்த லெவல் வரைக்கும் கொடுக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஓகே, நம்ம கார் நல்லா சூப்பராக மைலேஜ் கொடுக்குது. பட் அது இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஓட்டினா தான் கொடுக்குது. பட் நார்மல் டைமில் நம்ம அதை அப்படியே மேட்ச் பண்ணி ஓட்டணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கு அந்த பவரை ஃபீல் பண்ணணும். செகண்ட், மைலேஜ் பிடிக்கிற ஆட்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி மைலேஜ் ஓரியன்டாக ரொம்ப நல்ல எக்ஸ்ட்ரீமாக இந்த நான் சொன்ன மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் வந்து அன்எக்ஸ்ப்ளோர்டு ரீஜியன்ஸ். ஸோ புது இடங்களுக்கு போகிறது, லைக் புது ஸ்டேட்டுக்கு போகிறது. இப்போ ஆந்திராவுக்கு போகிறோம், இல்லாட்டி கேரளா, நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற கேரளாவுக்கு போகிறோம், கர்நாடகா ஸ்டேட்ஸ், அங்கே இருக்கிற டூரிசம் ஸ்பாட் ஏதோ ஒன்று. அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டெரெயினே புதுசாக இருக்கும். அப்போ அங்கே உங்கள் கார் பெர்ஃபார்ம் பண்ணுற அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். உங்கள் காரை உங்களுக்கு இன்னுமே பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அது ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நம்ம ஸ்டேட்குள்ளே தான் நம்ம போவோம், அவ்வளோ டிஸ்டன்ஸ் எல்லாம் நான் கார்லலாம் போக மாட்டேன் அப்படின்னா ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். நம்ம ஸ்டேட்லேயே நீங்கள் போகாத டிஸ்ட்ரிக்ட் சைட் போங்க. இப்போது சென்னை சைட்லாம் அது ஒரு மாதிரி இருக்கும். ரோட்ஸ் எல்லாமே அங்கே சுற்றி உள்ள லேண்ட்ஸ்கேப் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் நம்ம கோயம்புத்தூர் சைட் போனால் அந்த சைட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் சதர்ன் சைடு கன்னியாகுமரி, நாகர்கோயில் அந்த சைடு போனீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் அண்ட் பெங்களூர் சைடு நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் ரோடே கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருக்கும், கொஞ்சம் ஹில்லி ரீஜியன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம இப்போ கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி டூரிசம் ஸ்பாட், இப்போ ஹில் ரீஜியனுக்கெல்லாம் போகிறீங்கன்னா அப்போது உங்களுக்கு ஒரு வேறு டைப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஸ்டேட்டுக்குள்ளேயே வேறு டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் போகாத இடங்கள் அப்படி போய் பாருங்கள். ஸோ அப்போது போகும்போது நம்ம கார் அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து நம்மளுக்கு ருட்டீனாக நம்ம ஒரு ரூட்லேயே போயிட்டுருப்போம் இல்லையா. அப்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸில் போகும்போது உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும்.
அண்ட் தென் காரில் ஸ்பீக்கர் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, நம்ம வாங்கின பட்ஜெட் காரில் அந்த ஸ்பீக்கர்லேயே ஒரு நல்ல மியூசிக் இருக்கிற பாட்டை நீங்கள் போட்டு கேட்டு அழகாக போங்க. அது 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 வந்து நீங்கள் நல்ல அந்த சில பாட்டை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காரோட ஃபீலே கொஞ்சம் ப்ரீமியமாக தெரிய ஆரம்பிக்கலாம். ஸோ அது ஒன்று ட்ரை பண்ணலாம். பட் இந்த ஆடியோ ஃபைல்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது எனக்கு இந்த மியூசிக் சிஸ்டம், சவுண்ட் சிஸ்டம்லாம் எனக்கு ரொம்ப அதை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படிலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு ஆடியோ அப்கிரேட் பண்ணுறது அது அவங்க பண்ணிக்கலாம், தட் அப் டு தம். பட் நான் சொல்கிறது வந்து என்கிட்ட பட்ஜெட்டில் இவ்வளோதான்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அது மாதிரி நீங்கள் நல்ல ஒரு மியூசிக் இருக்கிற ஒரு ஆடியோலாம் நீங்கள் வச்சு பார்க்கலாம். லைக் நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு ஏஆர் ரஹ்மான், ஹாரிஸ் ஜெயராஜ், நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த ஹாரிஸ் ஜெயராஜ் அவரோட மியூசிக்கில் உள்ள சாங்ஸ், அந்த கம்போசிஷன் எல்லாமே அந்த ஆடியோக்காகவே ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே அந்த ஸ்பீக்கர்ஸில் வரும்போது இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மேபி அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு ரொம்ப அதை பற்றி கிளியராக தெரியல, பட் நான் கேள்விப்பட்டதை வச்சு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம காரோட பாசிட்டிவ்ஸை நம்ம ஃபீல் பண்ணிக்கிறது. லைக் என்கிட்ட ஹேட்ச்பேக் தான் இருக்குது, சின்ன கார், ஆல்டோ, எஸ்ப்ரெஸோ, இல்லை செலீரியோ இருக்குது, ஹுண்டாய் ஐட்டன் நியாஸ், மாருதி ஸ்விஃப்ட், டாடா டியாகோ, இது மாதிரி சின்ன கார்ஸ், சின்ன சைஸ் கார்ஸாக இருக்குது அப்படின்னா அதோட பாசிட்டிவ்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். லைக் அதோட காம்பேக்டாக இருக்கும். அப்போது இந்த கார் வந்து காம்பேக்டாக இருக்கிறதுனால நல்ல ஒரு டிராஃபிக்கில் பூந்து போகிறதுக்கு நல்லா இருக்கும். சின்ன ஸ்பேஸாக இருந்தாலும் நேரோ ஸ்ட்ரீட்ஸ்லலாம் அழகாக போக முடியும். சிட்டிஸில் பார்க் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி எங்கேயாவது நீங்கள் ஓரமாக நிப்பாட்டுறதுக்கோ இதெல்லாமே அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்ற விஷயங்களோ, இல்லை மைலேஜ் ஒரு வேளை உங்கள் கார் நல்லா தரும்னா அதை பற்றியோ. ஸோ இது மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். இப்போ இது செடான் கார்ஸ்க்கு வந்தீங்கன்னா இப்போ ஹோண்டா சிட்டி மாதிரி, ஃபோக்ஸ்வேகன் வெர்ச்சோஸோ, இன்னும் சில கார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த செடான்ஸுக்கே உரித்தான அந்த டைனமிக்ஸ் நல்லா ஒரு அது பாடி ஸ்டைலே வண்டி ஓட்டுறதுக்கு செம்மையாக இருக்கும். அது அண்டு அந்த செடானை பார்த்தீங்கனாலே ஒரு கிளாஸான ஒரு லுக் இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம யோசிச்சுக்கலாம். இது மாதிரி அதோட பாசிட்டிவ்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். லைக் இப்போ ஃபேக் எஸ்யூவிஸ்னு சூடோ எஸ்யூவிஸ்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போது அந்த மாதிரி இப்போ காம்பேக்ட் எஸ்யூவிஸ், கிரேட்டாவாக இருந்தாலும் சரி, நெக்ஸான் இல்லை ப்ரீஸா ஆர் வாட் எவர் த கார். ஸோ அந்த மாதிரி அந்த ஃபேக் எஸ்யூவிஸ் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கிற ஃபீல், அப்புறம் ரோடு நல்லா விசிபிலிட்டி தெரியும். வெளியில் நீங்கள் இப்போ சும்மா பின்னாடி செகண்ட் ரோவில் உட்காந்துருக்கவங்களுக்கே வெளியில் பார்க்குறது வந்து இன்னுமே பெட்டராக இருக்கும். விசிபிலிட்டி வந்து அவுட்டர் விசிபிலிட்டி இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அது மாதிரியான விஷயங்கள். உட்கார்றதே கொஞ்சம் ஹை சீட்டிங் பொசிஷனாக இருக்குது, அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்கள் காரோட பாசிட்டிவ்ஸ் வந்து கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி நீங்கள் திங்க் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை என்கிட்ட வந்து ரியல் எஸ்யூவி பாடி ஆன் ஃப்ரேம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி எஸ்யூவிஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் அதோட ப்ளஸ் பாயிண்ட் ரகட்னஸ். ஸோ அந்த ரகட்னஸ் பற்றி நீங்கள் ரீகலெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதோட பாசிட்டிவ் வந்து ஸோ இது மாதிரி உங்கள் கார் என்ன டைப்போ அந்த டைப் காரோட அந்த பாசிட்டிவ்ஸை நீங்கள் ரீகலெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஆமாம் நம்ம கார் ஆமாம்ல இதெல்லாமே நம்மளுக்கு நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அது ஒரு பாயிண்ட். அண்ட் லெட்ஸ் கம் டு த லாஸ்ட் பாயிண்ட். அந்த லாஸ்ட் பாயிண்ட் என்னென்ன அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருப்பீங்க, பட் அதுலேயே ஒரு சின்ன ட்ரிக் மட்டும் சொல்கிறேன். நம்ம காரை, அதாவது உங்கள் காரை வேற ஆங்கிளில் ஃபோட்டோ எடுங்க. வேற இடத்துல வேற ஆங்கிளில் ஃபோட்டோ எடுங்க. ஒரே மாதிரி நின்று ஒரே மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிறது அந்த மாதிரி பண்ணாதீங்க. வேற ஆங்கிளில் எடுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஆங்கிளில் ஃபோட்டோ எடுத்துகிற அந்த இதுலேயே நீங்கள் எந்த லொக்கேஷன் போகிறீங்களோ, எந்தெந்த மொமெண்ட்ஸ் நீங்கள் போகிறீங்களோ, ஒரு காஃபி ஷாப் போகிறீங்க, நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் போகிறீங்க, உங்கள் ஃபேமிலியோடு போகிறீங்க, இல்லை இந்த மாதிரி அக்கேஷன்ஸ் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா அந்த ஹோட்டல் இல்லை ஒரு கஃபே அதோட சேர்த்து உங்கள் கார் வர்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஓகே,
ஸோ அது உங்களுக்கு ஒரு மெமரியாக இருக்கும். இப்போ நிறைய பேர், எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் ஃபோட்டோஸே அவ்வளோ எடுக்க மாட்டாங்க. அதாவது காரை வச்சு சொல்கிறேன், அந்த அந்த ஃப்ரேமில் இப்போ நீங்கள் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருக்கீங்க, ரெஸ்டாரண்ட்குள்ளே மேபி ஃபோட்டோ இருக்கலாம், அந்த கார் கவர் ஆகி ஒரு ஃபோட்டோ இருக்காது. ஓகே, ஏன்னா லைஃப்பில் கண்டிப்பாக நீங்கள் கார்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருப்போம் நம்ம. அப்போது உங்கள் அந்த பர்டிகுலர் காரோட மெமரிஸ் வந்து அந்த ஃபோட்டோவில் நம்மளுக்கு இருக்கும்போது ஃப்யூச்சரில் பார்க்கும்போது யூ வில் ஃபீல் லாட் பெட்டர். அண்ட் ஈவன் இப்போ உங்கள் காரை வச்சுட்டு இருக்கும் போதே எப்பயாவது அந்த ஃபோட்டோஸை நீங்கள் ரீகலெக்ட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா யூ வில் ஜஸ்ட் லவ் இட். உங்களுக்கு உங்கள் காரை பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இது 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 இதெல்லாம் ஒரு ட்ரிக்கா அப்படின்ற மாதிரி தோணலாம். பட் இதை பண்ணி பாருங்கள், உங்கள் காரை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். உங்கள் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ see you in next video guys. Thank you car friends.